பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் தாமே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி அனனியாவிடத்தில் சாட்சி கொடுத்தது குறித்து பார்த்தோம். என்ன சாட்சி கொடுத்தாரு? பவுல் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு சொல்லி சாட்சி கொடுத்தாரு. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எப்படி இருக்கணுங்கிறது குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்துல ஆண்டவரால சாட்சி பெற்ற இன்னொரு மனிதரின் முக்கியமான குணாம்சத்தை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி என்னாகமம் 12வது அதிகாரம் வசனம் 3, நம்பர்ஸ் சாப்டர் 12 verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த வசனத்துல மோசேவை பத்தி மிகுந்த சாந்த குணமுள்ளவர்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? இதற்கு முன்பாக இருக்கிற வேத பகுதியும் பின்பாக இருக்கிற வேத பகுதியும் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல பார்த்தோம்னா, மோசேயோட கூட பிறந்த மிரியம், ஆரோன் என்பவர்கள் அவருக்கு விரோதமா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாங்க, எங்களை கொண்டும் அவர் பேசுனது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆண்டவர் அவங்கள ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு வர சொல்லி அவங்களிடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் தரிசனத்திலயோ சொப்பனத்திலயோ பேசி அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்துவேன். ஆனா மோசேக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு சாட்சி சொல்றாரு. அது வசனம் 7-8 பார்த்தோம்னா, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். இப்படி மோசேவை பற்றி எப்படி ஒரு நற்சாட்சியை சொல்றாரு ஆண்டவர். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்காரு. அதனால்தான் கர்த்தர் அவருக்கு முகமுகமாக தன்னை வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய சாயலை காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த படியாக இருக்கிறதுக்கு மோசே இடத்துல இருக்கிற ஒரு நல்ல குணாம்சம் என்ன? அதைத்தான் நம்ம இந்த 3வது வசனத்தில் பார்த்தோம். அவர் இந்த பூமியில் உள்ள எல்லார காட்டிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி. சாந்த குணம் அப்படின்னா என்ன? சாந்தம்ன்றது அநேக குணங்களை உள்ளடக்கிய ஒரு விதமா இருக்கும். பொறுமையாகட்டும், இல்லை விவேகமும் நிதானத்துடனும் நடந்து கொள்கிறதாகட்டும், ஒரு தாழ்மையின் குணத்தை காத்து கொள்கிறதாகட்டும், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இந்த சாந்த குணம். அப்படி சாந்த குணத்தோடு இருக்கும்போது நம்ம அநேக காரியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அது நம்மளுடைய வேத பகுதிகளிலும் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் மோசேயானவர் ஆண்டவரிடத்துல நற்சாட்சி பெற்றவராகவும், அதுவும் தன்னுடைய கூட பிறந்தவங்களே இப்படி பேசும்போது ஆண்டவர் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி பயமில்லாம போச்சு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. இந்த சாந்த குணம் அநேக இடத்துல காணப்பட்டது. முக்கியமா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 147 அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்திருக்காங்கிறதுக்கு மோசேவே இன்னொரு சாட்சியா இருக்காரு. மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதாவது மலை பிரசங்கத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்தபடி சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவர் பூமியில ஆள்ற வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஏற்றபடி சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கு சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ இந்த ஞானத்திற்குரிய சாந்தம் இருந்தா ஒருத்தவங்க தன்னுடைய நடக்கையில அதை காண்பிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த படி எல்லாமே மோசே
தன்னுடைய கிரியையினாலையும் நடந்து கொண்டதுனால தான் ஆண்டவரிடத்துல நற்சாட்சி பெற்றவரா இருக்காரு. அப்போ இந்த சாந்த குணமானது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இத ஆண்டவர் நமக்கு காண்பித்து நாமும் அந்த சாந்த குணம் உள்ளவர்களா, இந்த பூமியை சுதந்திரத்து கொள்ளக்கூடியவர்களா, ஆண்டவரிடத்துல நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு நல்ல குணாம்சமுடையவர்களா இருக்கணுங்கிறதையே ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. இதற்காக தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, மோசே இந்த பூமியில் உள்ள சகல மனுஷரை காட்டிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தபடியால அப்பா, நீங்க அவரை நேசிச்சு அவருக்கு உம்மை முகமுகமா வெளிப்படுத்திருக்கீங்களே தகப்பனே. உம்முடைய சாயலை அவருக்கு காண்பிச்சிருக்கீங்களே தகப்பனே. அப்படியாய் சாந்த குணமானது எத்தனை காரியங்களை நடப்பிக்குங்கிறத வேதத்துல அநேக பகுதிகளை எங்களுக்கு காண்பிச்சிங்களே தகப்பனே. இப்படிப்பட்ட சாந்த குணத்தை நாங்கள் உடையவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டுங்க ராஜா. ஆம் தகப்பனே, உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து இந்த சாந்த குணத்தை தரித்து கொண்டவர்களாய் நாங்களும் உம்மால் சாட்சி பெற்றவர்களாய் நடந்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படின்னு நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.